ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த தீர்ப்புடைய முழு விவரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மசோதாக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அதாவது சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டு அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் போது ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம், அப்படி இல்லைனா நிறுத்தி வைக்கலாம், அப்படி இல்லைனா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த 3 அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த ஒரு பதிலுமே சட்டமன்றத்துக்கு தெரிவிக்காமல் அந்த மசோதாவை அப்படியே நிறுத்தி வைக்கிறாரு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்கிறாங்க. ரிட் மனு எதுக்காக தாக்கல் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வகையான பேராணைகள் இந்த ரிட் மனுக்குள்ளே வரும். ஓகேவா? அது குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்முடைய அந்த அடிப்படை உரிமைகள் மீறும்போது ஆர்டிகல் 32 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திலையும் ஆர்டிகல் 226 பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்திலும் நம்ம அந்த ரிட் மனு அப்படின்றது தாக்கல் செய்வோம். ஓகேவா? இப்போ இந்த ரிட் மனு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தாக்கல் செய்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். இது எப்போனா 2003 தாக்கல் செய்யப்படுது. ஓகேவா? அப்போது இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய அமர்வு உச்சநீதிமன்றத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி பார்வதிவாலா ப்ளஸ் ஆர் மகாதேவன் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவங்க தான் பார்த்திங்கன்னா விசாரிக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்களும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆளுநர் சார்பில் அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி, ஓகேவா, அவரும் பார்த்திங்க அப்படின்னா வாதாடுறாங்க. அப்போ இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 200 இருக்குல்ல, 200 படி பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம், அப்படிலாம் நிறுத்தி வைக்கலாம், அப்படிலாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த 3 விஷயத்தான் அவர் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் ஆளுநருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவருக்கு இருக்க மாதிரி வீட்டோ அதிகாரம் கிடையாது. அப்போது திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் நிறுத்தி வைக்கக்கூடிய மசோதாவுக்கு காரணம் சொல்லணும், அப்படி இல்லைனா அதில் ஏதாவது திருத்தம் செய்ய சொல்லி திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது இரண்டாவது முறையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சட்டமன்றத்திலேருந்து அது ஆளுநருக்கு அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்படும் பட்சத்தில் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆளுநர் ஒப்புதல் தரணும். ஆனால் ஆளுநர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2வது முறையாக அனுப்பக்கூடிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். அந்த அதிகாரமே அவருக்கு கிடையாது. அப்போ ஆர்டிகல் 200 படி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 3 அதிகாரத்தையும் அவர் சரியாக பயன்படுத்தலை அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 142 படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரம் தான் ஆர்டிகல் 142. இதன் அடிப்படையில் பொது பிரச்சனைகள் அவங்கள தலையிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேராணைகளை வெளியிடுவாங்க. நம்ம இந்த டாஸ்மார்க்ஸ் மூணாங்கல்ல ஹைவேஸில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்தி தான். அப்போ அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டப்பேரவையில் மறுபரிசீலனை செய்யப்பட்டு பின் ஆளுநருக்கு அவை சமர்ப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து அந்த மசோதாக்கள் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.